முதல்ல உரியடி விஜயகுமாருக்கு ஒரு பாராட்டு. என்னன்னா, தான் மொத படத்துல இருந்தே இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எப்படி வந்து டே டு டே லைஃப்ல ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கைய கூட பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. இந்த படத்துல உள்ளாட்சி தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்காரு. இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேத்துமான் படம் அப்படின்னு சேத்துமான்னு சொல்லி ஒரு படத்த வந்து டைரக்ட் பண்ண தமிழ் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இத வந்து கோரிட்டுனா டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகுமார் வந்து எழுதியிருக்காரு. ஒரு கட்சியில அடிப்படை தொண்டனா ஜார்ஜ் மரியன் வந்து வேலை பார்க்குறாரு. அடிப்படை தொண்டனா இருந்தா என்ன பண்ண முடியும்? அங்கேயே தான் வந்து இருக்க முடியும். வளரவே வந்து விடமாட்டாங்க. அவருடைய பையன் விஜயகுமார் வந்து இத வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஜார்ஜ் மரியன் தான் அப்பாக்காகவும், தான் மாமாக்காகவும், தான் குடும்ப மானத்துக்காகவும் அரசியல்ல வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து இறங்குறாரு. பட் இப்படி ஒரு ஒரு சாமானிய வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற விஜயகுமாருக்கு இந்த அரசியல் என்ட்ரின்றது அவர் வாழ்க்கைய வந்து எப்படி சிதறடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. படத்தோட ஆரம்பத்துல வர அந்த ஃபர்ஸ்ட் லவ், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயின் பிரீத்தி அசரானியோட என்ட்ரி, அவங்களோட விஜயகுமாருக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி அழகா ஃபேமிலி படமா ஆரம்பிச்சாலும், இந்த படம் முழுக்க 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 ஒரு அரசியல் படம். இந்த படத்த பார்க்கும்போது மெட்ராஸ் படம் நமக்கு டெஃபினட்டா ஞாபகம் வராம இருக்கவே இருக்காது. பட் மெட்ராஸ் படம் ஏன் பயங்கரமா ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துல காட்டக்கூடிய அந்த மக்கள், அந்த ஏரியா, அவங்களோட வாழ்க்கை, அத ஃபர்ஸ்ட் செமையா வந்து ரஞ்சித் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நமக்கு வந்து அவ்ளோ பயங்கரமா வந்து கனெக்ட் ஆகும். அதுல வர கார்த்தி, அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாமே அவ்வளோ எதார்த்தமா இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாரியான ஒரு கதை களத்துல தான் இந்த எலக்ஷனுமே வந்து இருக்கு. பட் இதுல வந்து இருக்கிற அந்த லொக்காலிட்டி, அந்த மக்கள், இவரோட குடும்பம், விஜயகுமார்ன்னு சொல்லி எதுவுமே ப்ராப்பரா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகவே மாட்டேங்குது. இதனாலேயே அவருக்கு வர பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாரி தள்ளி நின்னு தான் வந்து பார்க்குறோம். ஒரு பரிதாபம் இருக்கே தவிர்த்து, அந்த எமோஷன் நமக்கு பயங்கரமா வந்து அடிக்கவே இல்ல. படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சீன்ஸ் அது எடுத்த விதம் இருக்குல்ல, அதுலயே வந்து பயங்கரமா ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் இருக்கும். என்னன்னா, விஜயகுமார் வந்து எலக்ஷன்ல வந்து தோத்துருவாரு. அதுக்கு வந்து இவரு அப்பா ஒரு காரணமாவும் வந்து இருப்பாரு. ஜார்ஜ் மரியன். அவர்ட்ட போய் ஜார்ஜ் மரியன்ட்ட போய் பயங்கர எமோஷனலா கத்துவாரு. அது எவ்வளவு முக்கியமான சீன். அந்த சீனா இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப்ல வந்து முக்கியமான சீன் வரும். திரும்ப எலக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயகுமாரோட வைஃப் பிரீத்தி அசரானி போய் சொல்லுவாங்க. அந்த சீன் பயங்கர பவர்ஃபுல்லான சீன். ஏன்னா ஒரு குழந்தைய வந்து இழந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நிக்கலாம். ஒரு குழந்தை இழந்த வலி எனக்கும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற சீனா இருக்கட்டும். இத ஸ்டேஜ் பண்ண விதத்திலும் சரி, இத எடிட் பண்ண விதத்திலும் சரி, ஏதோ ஒரு ஒரு ஃப்ளோ வந்து வந்து டெஃபினட்டா வந்து மிஸ் ஆகுது. அத லேட்டரா வர இன்னும் 2, 3 சீன்லலாம் அந்த சீன்லாம் நல்லா இருக்கு. பட் இது மட்டும் ஏன் இப்படி இருக்கு? சங்கா தான் வந்து இருக்கு. சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்தாலும், தனித்தனியா தெரியறது தான் அந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. எதுவுமே ஒரு ஃப்ளோவா ஒரு ஒரு லீனியராவே இல்ல. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, டைரக்டர் சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்டோட இன்டென்சிட்டி நமக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. படத்தோட பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரைக்கும் உரியடி விஜயகுமார் அவரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. குறிப்பா வந்து அவரோட மாமா கிட்ட போயிட்டு என் குடும்பம் நடுத்தெருவுல நிக்கிறதுக்கே இப்ப வந்து நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி கத்தி அழற சீனா இருக்கட்டும். பயங்கர எமோஷனலா இன்டென்ஸான ஒரு சீன். ஒரு சிங்கிள் டேக் நினைக்கிறேன். அத சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஈக்குவலா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, பவேல் நவகீதன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவரும் அவ்வளோ சூப்பரா வந்து நடிச்சிருக்காரு. பயங்கர ஒரு இன்னசென்ட்டான, வெகுளியான, ஈஸியா வந்து ஃப்ரெண்ட நம்பி ஏமாந்துறக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர். அவரும் விஜயகுமாருக்கும் அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்திலேயே டாப்பா நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா, இவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து சொல்லலாம். அண்ட் ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி அவங்க அவ்வளோ நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஸ்வீட்டா அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்ன அப்படின்னா அவங்க டயலாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே அவ்வளோ சூப்பரா மெச்சூரா வந்து எழுதியிருக்காங்க. அவங்க கேரக்டரும் டயலாக்ஸும் மெச்சூரா எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்க்ரீன் டைம்ன்றது ரொம்ப கம்மி தான். சும்மா வந்துட்டு போற மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேரக்டருக்கு மெனக்கெட்டுருக்காங்க. முக்கியமா வந்து பொம்பள பின்னாடி நிக்கிறதுல என்னடா உன் தப்பு? அது என்னடா குறைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி சீறி பாய்றாங்க. அவங்க ஆக்டிங்கும் சூப்பர். ஏஆர் முருகதாஸோட தம்பி திலீபன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து ஒண்ணு பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ஷிஃப்ட் இருக்குல்ல, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா ஷிஃப்ட் ஆவறத அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். பட் டுவர்ட்ஸ் எண்ட் மட்டும் ஒரு டிபிக்கல் தமிழ் சினிமா வில்லன் மாரி மாறிடுறாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷேக்கியா தான் ஆரம்பிச்சாலும், படத்தோட செகண்ட் ஹாஃப்ல டைரக்டர் நல்லா டைட் பண்றாரு ஸ்கிரீன் பிளேவ. முக்கியமா நிறைய நல்ல சீன்கள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு சீன். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட பாடியை வந்து தூக்கிட்டு வருவாங்க. பட் அதை வந்து ஊருக்குள்ள வந்து விடமாட்டாங்க. அங்க ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணுவாரு. அத அத பார்க்கும்போது நமக்கே வந்து ஈரக்குடலாம் வந்து நடுங்குது. அதே மாரி இந்த கிளைமாக்ஸ்லயும் அரசியல் பதவின்றது வந்து மான பிரச்சனை, இது வந்து கௌரவ பிரச்சனை வந்து கிடையாது. இது வந்து சமூகத்துல வந்து சேவை செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தும் அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. பட் இவ்ளோ நல்ல கருத்துல படம் முடிஞ்சாலும், இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல இதுக்கான சொல்யூஷன் என்னமோ பார்த்தீங்கன்னா, வயலன்ஸா தான் இருக்கு. ஏன்னா ஒரு இந்த படத்தோட வில்லன்னு சொல்லப்படக்கூடியவர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டி தான் வந்து கொல்லுவாங்க. அத ஹீரோ பண்ண மாட்டாரு. அத ரொம்ப சாமர்த்தியமா ஹீரோ பண்ணா எங்க கம்ப்ளைண்ட் வருமோ அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க வச்சு பண்ண வைப்பாங்க. பட் அது ரிசல்ட் என்னமோ பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ்ல தான் வந்து முடியுது. ஏன் வந்து இந்த வயலன்ஸ்ல தான் வந்து எல்லாமே முடியணுமா? இவ்ளோ டீப்பான ஒரு டிஸ்கஷனையும், ஒரு மெசேஜையும் இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஸ்கிரீன் பிளேலயும், இன்னுமே பெட்டரான மேக்கிங்லயுமே வந்து குடுத்திருந்தாங்க அப்படின்னா, எலக்ஷன் இன்னுமே தரமான படமா வந்திருக்கும்.